ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 23ஆம் அத்தியாயம். மகாகாலேஸ்வர யாத்திரை. சனத்குமாரர் கூறினார், இனி மகாகால யாத்திரையை நான் கவனமாக விவரிக்கிறேன். இது மங்களகரமானது, மிகவும் புண்ணியமானது மற்றும் நல்வாழ்வுக்கு உகந்தது. இது புண்ணிய உலகங்களை அருள்கிறது. ருத்ரசரஸில் புனித நீராடி கோடேஸ்வர சிவனை தரிசித்து அவரை வணங்கிய பின்னர் ஒரு பக்தர் நித்திய மகாகாலத்தை நோக்கி செல்ல வேண்டும். தேவர்களின் இறைவனை இனிமையான வாசனைகள், மலர்கள் மற்றும் சாஷ்டாங்கங்கள் மூலம் வணங்கி அவரை வணங்கிய பின்னர் பக்தர் கபால மோச்சனரிடம் செல்ல வேண்டும். தேவர்களின் தலைவர்களின் இறைவன் கபாலத்தை தரையில் வைத்து சரியாக அங்குதான் கபாலர் தரையில் வைக்கப்பட்ட உடனேயே சிறந்த லிங்கம் அங்கு எழுந்தது. உண்மையில் கபால மோச்சனம் அனைத்து பாவங்களையும் அளிக்கிறது. தெய்வத்தை 100 பலா நெய் அல்லது அதில் பாதி அல்லது கால் பகுதியால் கூட செலவுகளுக்கு தேவையற்ற தயக்கம் இல்லாமல் நீராட்ட வேண்டும். சிறந்த பிராமணரே, நேரம் முழுமையாக பழுத்தவுடன் அவர் சிவலோகத்தில் மதிக்கப்படுகிறார். அவரை வணங்கிய பின்னர் பக்தர் சிறந்த கபிலேஸ்வரரை நோக்கி செல்ல வேண்டும். இந்த இறைவனை தரிசிப்பதன் மூலம் அவர் பிராமணர்களை கொன்ற பாவத்திலிருந்து விடுபடுகிறார். அதன் பிறகு அவர் ஒருமுகத்துடனும் மன தூய்மையுடனும் பகவான் ஹனுமத்கேஸ்வரரை நோக்கி செல்ல வேண்டும். வியாசமா முனிவரே, இந்த தெய்வத்தை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் இணையற்ற ஐஸ்வர்யத்தை, செல்வத்தையும் பிரபுத்துவத்தையும் பெறுகிறார். பின்னர் அவர் பைப்பலா என்ற பெயருடைய நித்திய இறைவனிடம் செல்ல வேண்டும். சிறந்த பிராமணரே, அந்த தெய்வத்தின் பார்வையால் மட்டுமே முக்தி கிடைக்கும். அதன் பிறகு அவர் நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் ஸ்வப்னேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். இந்த இறைவனை தீய கனவின் விளைவு அது அழிய வேண்டும். பின்னர் அவர் ஈசான விஸ்வதோமுக, எல்லா முகங்களையும் கொண்டவர் என்ற மகா பகவானிடம் செல்ல வேண்டும். இந்த இறைவனை தரிசிப்பதன் மூலம் ஒருவர் முழு பிரபஞ்சத்திற்கும் இறைவனாக இருப்பார். அதன் பிறகு பக்தர் கோபத்தை முழுமையாக கட்டுப்படுத்தி புலன்களை முறையாக கட்டுப்படுத்தி சோமேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். இந்த இறைவனை தரிசிப்பதன் மூலம் அவர் தொழுநோய் போன்ற குறைபாடுகளிலிருந்து விடுபடுகிறார். வியாசமா முனிவரே, மிகுந்த செறிவு மற்றும் மன தூய்மையுடன் அவர் வைஸ்வானரேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். இந்த வருகையின் காரணமாக உலகில் அவரது செழிப்பு எப்போதும் அதிகரிக்கிறது. அதன் பிறகு பக்தர் கையில் ஒரு மாதுளையுடன் லகுலீசத்திற்கு செல்ல வேண்டும். இதில் எந்த ஐயமும் இல்லை. ருத்ரனுடன் அடையாளம் அந்த தெய்வத்தை தரிசிப்பதன் மூலம் ஏற்படுகிறது. அதன் பிறகு அவர் சிறந்த பகவான் கத்யானேஸ்வரரிடம் செல்ல வேண்டும். அதன் வருகையால் மட்டுமே அனைத்து சித்திகளும் அடையப்படுகின்றன. இந்த தெய்வம் எப்போதும் சித்தியை அடைய தேவர்களால் வேண்டி வணங்கப்படுவதால் இந்த தெய்வம் விக்ன நாயகர் அப்யார்த்தி தேஸ்வரர் என்று நன்கு அறியப்படுகிறார். அதன் பிறகு பக்தர் நித்திய தெய்வமான வயோவிருத்த, வயதான மகாகாலத்தை நோக்கி செல்ல வேண்டும். அவரது பார்வை காரணமாக நோய்கள் தடுக்கப்பட்டு முதுமை தடுக்கப்படுகிறது. இது சம்பந்தமாக எந்த சந்தேகமும் இல்லை. பின்னர் அவர் தடைகளை அளிக்கும் சிறந்த பலா, வலிமை அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சகோதரர் பிராணீசரிடம் செல்ல வேண்டும். அவர் பக்தியுடனும் கவனத்துடனும் நூற்றுக்கணக்கான பானை தண்ணீரில் தெய்வத்தை நீராட்ட வேண்டும். துறவு செய்தால் அனைத்து சித்திகளும் கிடைக்கும். வியாசமா முனிவரே, அவரது பார்வையால் சொர்க்கமும் அடையப்படுகிறது. சிவபெருமானின் அந்த மகனை கடந்து செல்லாமல் பக்தர் தண்டபாணிக்கு, தண்ட ஆயுதம் ஏந்தியவர், அங்கு செல்ல வேண்டும். அந்த காட்சி யமலோகத்தை மறையச் செய்கிறது. பின்னர் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவர் புஷ்பதண்டத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு அதை பார்ப்பது ஒருவருக்கு அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுதலை அளிக்க உதவுகிறது.
பின்னர் செறிவு மற்றும் மன தூய்மையுடன் அவர் குஹ்ய மகா காலத்திற்கு செல்ல வேண்டும். அந்த காட்சியால் அவர் அனைத்து இரகசிய பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார். தியானத்தில் நிலையாக இருந்து ஒரு மனிதன் தனது கடமைகளை செய்ததற்காக ஆசீர்வதிக்கப்பட்டு திருப்தி அடைவதைக் கண்டு அவன் சிறந்த துர்வாசேஸ்வரரை நோக்கி செல்ல வேண்டும். துர்வாசர்களின் அருகாமையில் பக்தர் தனது மூச்சை அடக்குகிறார். கௌரி மகா துர்காவை அடைந்த பிறகு அவர் மூச்சை வெளியேற்ற வேண்டும். அங்கு தெய்வத்தை வணங்கிய பின்னர் மூச்சை வெளியேற்ற வேண்டும். அதன் பின்னர் அவர் தேவர்களின் இறைவனான காலேஸ்வரரை மகேஸ்வரரை கண்டு தரிசிக்க வேண்டும். அதை கண்ட மாத்திரத்தில் அவர் யமலோகத்தை காணவில்லை, அதாவது அங்கு இங்கும் செல்லவில்லை. அதன் பின்னர் அவர் தேவர்களின் இறைவனான விதீஷ மகேஸ்வரரை காது கேளாமையை நீக்கும் காட்சிக்கு செல்ல வேண்டும். அவர் தனது பெயர், பிறப்பு, இடம் மற்றும் கோத்திரத்தை அறிவிக்க வேண்டும். பெயர் அறிவிக்கப்பட்டால் யாத்திரை வீணாகி விடுவார். அதன் பிறகு வியாசமா முனிவரே அந்த பகவானின் முன் ஒருமைப்பாடு மற்றும் மன தூய்மையுடன் அமர்ந்திருக்க வேண்டும். அவர் அடிக்கடி பக்தியுடன் வணங்கி இவ்வாறு கூற வேண்டும்: மகேஸ்வரரே, தங்கள் அருளால் எனது யாத்திரை முடிக்கப்பட்டு தமக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. பிரபஞ்சத்தின் பகவானே, உலக இருப்பு என்ற பயங்கரமான கடலில் இருந்து என்னை மீட்டு கொள்ளுங்கள். இந்த நடைமுறையின் மூலம் பக்தர் மகா காலேஸ்வரரை வலம் வந்தால் அது 7 கண்டங்களை கொண்ட பூமியை வலம் வந்தது போல் நன்மை பயக்கும். தேவர்களின் இறைவனை ஒரு முறை வலம் வருவதன் மூலம் 1,00,000 பசுக்களை 1,00,000 பிராமணர்களுக்கு பரிசளிப்பதன் மூலம் கிடைக்கும் அதே பலனை பெறுவார். ஒருவர் மிகுந்த பக்தியுடன் மகா காலேஸ்வரரை வலம் வர வேண்டும். யாத்திரையின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு யாகத்தின் பலனை பெறுவதாக சங்கரர் என்னிடம் கூறியுள்ளார். இந்த யத்ரேஸ்வரரை வழிபடுவதன் மூலம் 60,000 கோடி 100 கோடி தெய்வங்கள் வழிபட்டதை போன்றது. சிவனின் மீது உரிய மன ஒருமைப்பாட்டுடன் யாத்திரை செய்து 1000 பணக்கொடைகளை செய்யும் பக்தனின் புண்ணிய பலனை கேளுங்கள். 7 பிறவிகளில் செய்த பாவங்களில் இருந்து அவர் விடுபடுகிறார். இவ்வாறு ஒரு மனிதன் தனது யாத்திரையை முடித்துவிட்டு இல்லத்திற்கு செல்ல வேண்டும். யாத்திரையின் போது தரிசிக்கப்பட்ட 26 சிறந்த பிராமணர்களுக்கு அவர் உணவளிக்க வேண்டும். அதுவே யாத்திரையின் போது தரிசிக்கப்பட்ட தெய்வங்களின் எண்ணிக்கை. சிவனின் தியானத்தில் மூழ்கியிருக்கும் மற்ற சிவபக்தர்களுக்கும் உணவளிக்க வேண்டும். அவர் ஆடைகளுடன் பண பரிசுகளை வழங்கி முறையான அனுமதியை பெற்று பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அவர் ஒவ்வொருவரையும் வழிபாட்டு தலத்திற்கு பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவர்கள் வருகை தரும் தெய்வங்களின் வரிசையில். பின்னர் தர்மத்தின் குருவிற்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு கறவை பசுவை கொடுக்க வேண்டும். இதற்காக பணம் செலவழிப்பதில் அவர் சிறிதும் தயங்கக்கூடாது. வியாசமா முனிவரே, பின்னர் அவர் அனைத்து ஊழியர்களுடனும் உணவை உட்கொள்ள வேண்டும். அவர் ஏழைகள், ஆதரவற்றவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், வெளிகள் காணும் சக்தியை இழந்தவர்கள், நடக்க இயலாதவர்கள் போன்றோருக்கு உணவளிக்க வேண்டும். நான் குறிப்பிடும் அதன் பலனை கேளுங்கள். அவர் தனது தாய் மற்றும் தந்தையின் 100 தலைமுறைகளை மீட்டு திருப்தி அடைகிறார். ஆயிரக்கணக்கான கோடி கல்பங்களுக்காக சிவலோகத்தில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.